Good morning, sir. Okay, class start பண்ணலாமா? பண்ணலாம் சார். Yes, sir. எஸ் சார். Yes, sir. Okay. பண்ணலாம் சார். Yes, sir. So இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா எக்ஸசைஸ் 1.1 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1 நேற்று வந்து கணங்கள் அப்படின்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய சில பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதுல சில சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பயிற்சி 1.1 இதில் இருக்கக்கூடிய முதல் கணக்கு எக்ஸசைஸ் 1.1ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சம் படிங்க பார்ப்போம். சார். யாருப்பா? ரைட். வாசுகிங் சார். வாசுகி படி. Write the following in roster form. X belongs to n such that x square less than 121 and x is a prime. Okay. So first sum, write the set in roster form அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பட்டியல் முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா x is such that, அதாவது x belongs to என்ன டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. such that x belongs to n is such that x square is less than 121 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் x ஒரு பகா எண் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் x ஒரு பகா எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகா எண்ணுன்னா என்னப்பா? பிரைம் நம்பர்னா என்ன? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படும் எண். ஓகே, வெரி குட். ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண், அதாவது ஒன் அண்ட் இட் செல்ஃப், இதால டிவைட் ஆகிறத மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிரைம் நம்பர். வேற எதுவும் அதை தவிர வேற எதுவும் டிவைட் பண்ணாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1. ஸோ 1 ஸ்கொயர் என்ன வருதுன்னு பாரு. 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இல்லையா? அது எதோட கம்மியா இருக்குது? லெஸ் தேன் 121 இருக்கு. ஸோ 1 இஸ் அப்ரூவ்டு இல்லையா? அடுத்தது 2 ஸ்கொயர் எடுத்துப்பாரு. 2 ஸ்கொயர் என்ன வருதுன்னு பாரு. 2 ஸ்கொயர் இஸ் 4. அதுவும் எப்படி இருக்குது? லெஸ் தேன் 121 அதான் வருது. இது எப்பெல்லாம் ட்ரூ ஆகுதோ அந்த எக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னு அர்த்தம். அடுத்து 3 ஸ்கொயர் கண்டுபிடிச்சுப்பாரு. 3 ஸ்கொயர் எவ்வளவு? 16. தட் இஸ் ஆல்சோ எவ்வளவு? லெஸ் தேன் 121. 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16. சாரி, 3 ஸ்கொயர் 9. ஓகே ஓகே ஓகே. 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர். மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆன் பண்ணீங்கன்னா கிளாஸ் நடத்த முடியாது. 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் வரையிலும் வந்துகிட்டே தான் இருக்குது இல்லையா? ஸோ எட்ஸெட்ரா போட்டுறேன். 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100, தட் இஸ் லெஸ் தேன் 121. அடுத்தது என்ன எடுத்தோம்னா 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயர் எடுக்கும்போது எவ்வளவு வந்துருது? 121 ஆயிருது. தட் இஸ் நாட் லெஸ் தேன் 121, தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 121. அப்போ எது வரலும் வருதுன்னா 1ல இருந்து 10 வரல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் செட் பிராக்கெட்ல எழுதக்கூடாது. எது எழுதணும்? எக்ஸ் தான் எழுதணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் இட்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் 121 அப்படின்னு இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1ல இருந்து 10 வரையில் இருக்கக்கூடிய எந்த நம்பர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ 1 to 10 எடுத்துக்கலாம். அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் அ பிரைம்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஒரு பகா எண். அப்போ 1ல இருந்து 10 வரையில் இருக்கக்கூடியதுல இப்போ வந்து நம்ம இதுல இருந்து என்ன மட்டும்தான் எடுத்துக்கலாம்னா பிரைம் நம்பர், பகா எண் மட்டும்தான் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வந்து இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு எதெல்லாம் வந்ததுன்னா ஒரு 10 நம்பர் கிடைச்சிருக்கு. சரியா? இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது 121 கம்மியா வருது. அட் த சேம் டைம் இதில் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ 10 எடுத்தீங்கன்னா 2ஆல டிவைட் ஆகுது. அப்போ இது வராது. 8 வராது, ஏன்னா 2ஆல டிவைட் ஆகுது. 6 வராது, 2ஆல டிவைட் ஆகுது. 4 வராது, 2ஆல டிவைட் ஆகுது. ஸோ இப்போ இந்த நம்பர்லாம் காலி. மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் பிரைம் நம்பர்ஸ் செக் பண்ணணும் இல்லையா? 7 பிரைம் நம்பர் தான், அக்செப்டட். 5
prime number தான் accepted. 3 prime number தான் accepted. 2 வந்து prime number ஆ? Yes sir. Yes sir. Yes sir. Yes sir. 2 வந்து ஒரே ஒரு ஓகே கரெக்ட். ஈவன் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரே prime number 2 மட்டும்தான். So 2 is a prime number. What about 1? Sir 1 வந்து பகு எண்ணம் அல்ல. Yes, very good. 1 வந்து பகு எண்ணம் அல்ல, பகா எண்ணம் அல்ல. 1 is neither prime nor composite. இது எந்த லிஸ்ட்லயுமே சேராது. அப்போ 1 வராது. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர்ல நமக்கு என்ன வரும் அப்படின்னா நம்ம வந்து என்னெல்லாம் எழுதிக்கலாம் அப்படின்னா என்னெல்லாம் வருதுன்னு பாரு 2 3 5 7 இது மட்டும்தான் நமக்கு ஆன்சர்ல வரும். ஓகேவா 2 3 5 7 7 இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர்ல வரும். ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் யாராவது ஒருத்தர் படிங்க சார். The set of all positive roots of the equation x minus 1 x plus 1 x square minus 1 equal to 0. ஓகே கவனிங்க மௌலீஸ்வரி x minus 1 into x plus 1 into x square minus 1 is equal to 0 என்னும் சமன்பாட்டின் மிகை மூலங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாசிட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ x minus 1 is equal to 0ன்னு எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன எழுதிக்கலாம் x plus 1 equal to 0ன்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன எழுதிக்கலாம் x square minus 1 equal to 0ன்னு எழுதிக்கலாம். therefore இதுல இருந்து என்ன கிடைக்கும்னா x is equal to 1 கிடைக்கும், x is equal to minus 1 கிடைக்கும், x square equal to 1 வந்ததுன்னா x equal to plus or minus 1 வந்துருது இல்லையா. therefore x is equal to 1ங்கிறது பாசிட்டிவ்ல வந்திருக்குதா, this is approved. x is equal to minus 1ங்கிறது நெகட்டிவ்ல வந்திருக்குது. நமக்கு சொல்லும் போதே மிகை மூலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, பாசிட்டிவ் ரூட்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது வராது. இதுல x is equal to plus or minus 1 இதுல இதே வேல்யூ தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. அதனால நம்ம இதை கன்சிடரே பண்ணிக்க வேண்டாம். அப்ப நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. எந்த வேல்யூ தான் மட்டும் இருக்குன்னா 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும் பட்டியல் முறை ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ 1 அப்படின்னு போட்டு செட் பிராக்கெட் போட்டு வெறும் 1ன்னு எழுதக்கூடாது சரியா. ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர் சரியா. 11B இருந்து யாராவது ஒருத்தர் படிங்கப்பா. 11B. Sir, x belongs to natural number. Is such x that belongs 4x to natural number. Is such that 4x plus 9 less than 52. Okay, less than 52 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ x belongs to n, that is natural number. அது எப்படி இருக்கணும்னா such that 4x plus 9 is less than 52 அப்படின்னு வர மாதிரி எழுதிக்கணும் சரியா. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா 4x plus 1 கண்டுபிடிச்சிட்டே வரணும். இப்போ x is equal to 1 அப்படின்னு எடுத்தா என்ன ஆகுதுன்னு சொல்லி x is equal to 1 எடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 4x plus 1 அப்போ 4 plus 9 4 plus 9 எவ்வளவு 13 இல்லையா. எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டால் 4 plus இது வந்து எப்படி இருக்குது less than 52 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஓகே. அடுத்த வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் x is equal to 2ன்னு எடுத்துக்கலாம். x is 2ன்னு எடுத்த எவ்வளவு வருது 4 into 2 8 8 plus 9 17 வருது. இதுவும் எப்படி இருக்குது less than 52 தான் இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ அப்ரூவ்டு. அடுத்தது x is equal to 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். x is equal to 3ன்னு எடுத்த எவ்வளவு வருது 4x plus 9 4x plus 9 எவ்வளவு 4 into 3 12 12 plus 9 that is equal to 21 that is less than 52ன்னு வந்துருச்சு கரெக்டா. அடுத்த வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்னா x equal to 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ x is equal to 4ன்னு எடுத்தா இந்த இடத்துல என்ன வரும் குமுதா x is equal to 4 இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஒரு வேல்யூ சொல்லு பார்ப்போம் குமுதா. குமுதா குமுதா டவர் இல்லையோ. சிந்து குமுதா குமுதாவே வந்துட்டாரு. 16 அப்புறம் 16 plus 9. Plus 9 sir. 16 plus 9 அது எவ்வளவு 25 sir. 25. அது எப்படி இருக்குது 52 விட லெஸ்ஸா இருக்கா லெஸ்ஸா தாங்க சார் இருக்கு. ஓகே ரைட் ஓகே குமுதா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து சிந்துக்கு வர்றேன். x is equal to 5 அப்படின்னா என்ன வேல்யூ சொல்லு பார்ப்போம் சார் 20 சார். 20
plus Plus 9 9. இல்லையா? That is Yes, equal to sir. 29. 20. That is less than 52 Less. தானா? Yes, sir. ஓகே ஓகே, ஆஃப் பண்ணிக்கோ. அடுத்தது x is equal to 6 அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து அபர்ணா where is அபர்ணா? சரவணன் சார் சொல்லுப்பா. 6னா இல்ல 6 போடு. 24 yes 24 plus 9. That is 33 ஆ? 30. ஆமாங்க less than 52 இருக்கா? ஆமாங்க சார். ஓகே, மைக் ஆஃப் பண்ணிக்கோ. அடுத்தது x is equal to 7 அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? x is equal to 7. மகாலட்சுமி சரி. மகாலட்சுமி 7. மகாலட்சுமி வரல. ஓவியஸ்ரீ Sir, 28 28 plus 9, 37. 37 less than 52 தானா? Yes, sir. ஓகே அடுத்தது வந்து x is equal to 8. ஹரிஷ் ராகவேந்திரா Sir, 32 plus 9 equal to 41. Hello. எப்படி இதுல less than 52 தானா? Yes, sir. ஓகே ஸ்ரீநிதி Sir, சொல்லுப்பா. 36 plus, ஆ sir, plus 9 equal to 45. Sir, this is less than Okay. 52. அடுத்தது நீ தான் சொல்ற. Okay, sir. X is equal to 10. It implies, ம் sir, 40 plus 9. ஆ So 40 plus 9 equal to 49. It's also less than 52. which is also less than 52. ஓகே அடுத்தது Yes, x is equal to 11 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஹரிணி Sir. ஹரிணி x is equal to 11. என்னாச்சு? ஹரிணியை காணவில்லை. சௌமியா Sir, சொல்லுப்பா. 44 plus 9 44 plus 9 equal to 53. equal to 53. Less than or does not less than or equal to 52. Yes, this is greater than 52. இல்லையா? Yes, This is sir. greater than 52. ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சு? எக்ஸீட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ எது வரலேருந்து நமக்கு வந்திருக்குது? இது வரலேருந்து தான் நமக்கு கரெக்டாக வந்திருக்குது. இதுக்கு மேலே இருக்கிற வேல்யூ எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் இது வரையிலும் கண்டுபிடிச்ச எல்லா எக்ஸ் வேல்யூவையும் எடுத்துக்கலாம். எது வரல எடுத்துக்கலாம்? 10 வரல எடுத்துக்கலாம். எதுலேருந்து? 1லேருந்து 10 வரையிலும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு என் such that 4x plus 9 less than 52 அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் கிடைக்குதுன்னா 1லேருந்து 10 வரல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா அதை மட்டும் நீங்கள் ஆன்சர் எழுதிக்கிட்டா போதும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10. 11 வந்தா எக்ஸீட் ஆயிடுச்சு. 52 எக்ஸீட் ஆயிடுச்சு. Sir, 7. ஸோ இதன் Sir, 7 காணோம். 7. Sir, 7. 7 காணாமா? இது மாதிரிலாம் நான் தப்பு பண்ணுவேன். எதுக்குன்னா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணுன்றதுக்காக தான். சரியா? அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 7 வந்து மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. இருந்தாலும் வந்து எழுதிக்கிறேன். சரியா?
சம்டைம்ஸ் பர்பஸாவே விடுவேன், ஏன்னா நீங்க வந்து கவனிக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு. இது வந்து நானா விட்டுட்டேன், பர்பஸா விடல, இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா. சரி ஓகே. அடுத்தது வந்து 4th சம் படிக்கலாம். 11D அதுல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கலாம். 11D இருந்து ஒரு ஸ்டூடெண்ட். சார் யாரு? சார் வாசுகி. வாசுகியா? 11Dல வாசுகி விட்டு ஆளே இல்லை போல இருக்கு. சரி படி. சார் ம் Sir, x such that x minus 4 divided by x plus 2 equal to 3. X belongs to real number minus minus bracket minus 2. x belongs to r minus of minus 2 ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி ஓகே. சரி கவனி. என்ன கொடுத்துறாங்க? x is such that x minus 4 by x plus 2 equal to 3 இருக்கணும். அந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அட் த சேம் டைம் அந்த எக்ஸ் வந்து எதுல இருக்குதுன்னா தட் பிலாங்ஸ் டு ஆர் மைனஸ் ஆஃப் மைனஸ் டூன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஆர் மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்னா, ஆர்னா நமக்கு என்னன்னு தெரியும், த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், எல்லா ரியல் நம்பரும் அதுக்குள்ள இருக்கும். அதுல இருந்து ஒரே ஒரு நம்பரை மட்டும் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. நேற்று செட் டிஃபரன்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், ரெண்டாவது செட்ல என்ன நம்பர் இருக்கோ அதில் எலிமினேட் பண்ணி எழுதுவோம் இல்லையா. ஸோ -2 மட்டும் ஆறுங்கிற செட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ எல்லா நம்பரும் இருக்குது ஆர்ல, ஒரு நம்பர் மட்டும் இருக்காது. என்ன நம்பர் மட்டும் இருக்காது? -2 மட்டும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் -2 மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க? யாராவது சொல்ல முடியுமா? இந்த -2 வச்சு என்னதான் ஆகும்? ஏன் -2 வைக்கல ஸ்ரீநிதி? சார் -2 வச்சா வேல்யூ 0 ஆயிடுதுங்க சார். எங்க 0 ஆயிருது? பை சார் -2 -4 பைல வந்து 0 ஆயிடுதுங்க சார். அப்ப அதோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டிங்க சார். வெரி குட், வெரி குட், சரியான ஆர்குமெண்ட். சரியா? ஸோ வெரி குட். ஸோ இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ எக்ஸ் வந்து அவங்க ஏன் -2 இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, -2 இருந்ததுன்னா இந்த இடத்துல -2 + 2 0 ஆயிரும். ஸோ எனிதிங் டிவைடட் பை 0னா அதனுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி ஆயிரும். என்ன ஆக முடியாது? அது வந்து 3க்கு ஈக்குவேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அவங்க முதலே என்ன சொல்லிட்டாங்கன்னா -2 அவங்க எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரியா? மற்ற எந்த ரியல் நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆக்சுவல் ப்ரொசீஜர் படி நம்ம என்ன செய்யணும், இதுல ஒவ்வொரு நம்பரா எக்ஸுக்கு வேல்யூ போட்டுக்கிட்டே வரணும். எப்போ 3 வருதோ அந்த நம்பரை எல்லாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் முதல்ல எழுதணும் இல்லையா, எண்ணில் 1 2 3 4 வரிசை எழுதிட்டு வந்தேன் இல்லையா, அந்த மாதிரி இதை எழுதிட்டுலாம் வந்து என்னைக்கு கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ அவங்களே ஒரு ரிலேஷனாக கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துல இன்இக்வாலிட்டிஸ், லெஸ் தேன், கிரேட்டர் தேன், அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து டைரக்டா அவங்க வந்து என்ன கொடுத்துறாங்க, ஈக்குவல்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஈக்குவேட் பண்ணியே டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 4 by x plus 2 equal to 3ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுல இருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிரு. அந்த எக்ஸ் வந்து கண்டிப்பா எதுக்குள்ள இருக்கணும், இதுக்குள்ள இருக்கணும், இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். therefore x minus 4 equal to 3 into இந்த x plus 2 இந்த சைடு கொண்டு வந்துரு. அப்ப என்ன வந்துருது, 3 into x plus 2 அப்படின்னு சொல்லி வந்துருது. அப்போ this is x minus 4 equal to 3 into x plus 2 எவ்வளவுப்பா சௌமியா? சார் 3x plus 6. plus 6. ஓகே, வெரி குட். இப்போ என்ன செய்யலாம்னா, இந்த இருக்கிற 6 இந்த சைடு கொண்டு வந்தா -6 ஆயிருமா. -6 -4 இந்த x அந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆயிருது, 3x - xன்னு வந்துருமா. -6 -4 எவ்வளவு, -10. தட் இஸ் ஈக்குவல் டு 3x - xங்கிறது எவ்வளவு, 2x. ஸோ அப்போ என்னாச்சு, இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துரு. -10 divided by 2 equal to x. அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு ஓவியா ஸ்ரீ? சார் 5 5 முன்னாடி இருக்கிற சிம்பிள் எல்லாம் -5 -5. எக்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளோனா -5. ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5ங்கிறது இதுல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி, இதுல என்னதான் இல்லை, -2 தான் இல்லை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5ங்கிறது இதுக்குள்ள இருக்குது இல்லையா. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா -5ங்கிற ஒரே ஒரு சிங்கிள் டென் செட். ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர்ல வருது. சரியா? Write the set -1, 1 in set builder form. In set builder form அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. என்னது, -1, 1 அப்படிங்கிறத செட் பில்டர் ஃபார்ம்ல நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு எக்ஸசைஸ்ல செகண்ட் சம்மா இருக்குது. எண்மம் கணத்தை கன கட்டமைப்பு முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வேல்யூ நம்ம கொடுத்துருக்குறாங்க, -1ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, 1ன்னு ஒரு வேல்யூ. இந்த ரெண்டும் ஆன்சர்ல வர்ற மாதிரி
நம்ம ஏதாவது ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா? இந்த -1 ரெண்டும் வர்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஒன்று நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். x-1 இருந்து x+1ங்கிற ஒரு காரணி ஃபேக்டர் எடுத்துக்கிறேன். 1 இருந்து x-1 எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். இப்போ x+1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு? -1. x-1 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு? 1. அப்போ இதுல இருந்து 2 ஆன்சர் வருமா? எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வரும்? x இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வருது, x இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஆன்சர் வருது. ஸோ x+1 இன்ட்டு x-1 இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன எழுதிக்கலாம்? x² - 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாமா? அதாவது என்ன எழுதிக்கலாம்? a plus b into a minus b, a square minus b square, x square minus 1 is equal to 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ x square equal to எவ்வளவு? 1 இல்லையா? அப்போ x square உடைய வேல்யூ எவ்வளவு? 1. அப்போ x square equal to 1ன்னா xக்கு என்ன ரெண்டு வேல்யூ வரும்? -1ம் 1ம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம செட் பில்டர் ஃபார்ம் கன குறியீட்டு முறையில் எழுதுறோம். அப்போ என்னன்னா x such that இப்படிதான் நம்ம ஆன்சர் எழுதி ஆகணும். முந்தி வந்து பட்டியல் முறை இப்படி எழுதிட்டு இருந்தோம், இங்க வந்து இப்படிதான் x such that இதுல x என்ன நம்பரா இருக்குது? x belongs to n. x such that x belongs to n. ரெண்டு நம்பருமே nல தான் இருக்கு. சாரி, x belongs to n சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? -1 வராது இல்லையா? x such that x² equal to 1ன்னு சொல்லிட்டாலே உனக்கு போதுமானது. x எதுல இருக்குன்னே சொல்ல வேண்டாம். x² equal to 1 ஆகிற மாதிரி நமக்கு என்ன வருது? ரெண்டே தான். x -1 இருந்தாலும் 1 ஆகும் x², x 1 இருந்தாலும் x² வந்து 1 ஆகும். ஸோ x such that x² equal to 1 இது எழுதலாம். இன்னும் ரொம்ப கிளாரிட்டி எழுதணும்னா x such that x belongs to r and x² equal to 1 அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஏன்னா இமேஜினரி நம்பர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் 1 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போதைய கண்டிஷன் படி நம்ம வந்து x belongs to r எழுதலினாலும் நம்ம இந்த ஆன்சர் தான் கொண்டு வருவோம். இதுவே 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தானே x² equal to 1 ஆகிற மாதிரி வேற x வேல்யூ சொல்லுவாங்க. அது ஆர்ல இல்லாத ஒரு நம்பரா இருக்கும். அதனால நம்ம ரொம்ப கிளியரா என்ன சொல்லுவோம்னா x such that x belongs to r, x² equal to 1 அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இது ரொம்ப சின்ன சம், செகண்ட் சம். சரியா? அடுத்தது தேர்ட் சம் 11b. அதுல இருந்து யாராவது ஒருத்தர் படிங்க சம்ம. 11b இருந்து சொல் எவை முடிவில்லாத கணம் என்பதை குறிப்பிடுக. இப்ப 11b வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆச்சேப்பா, எப்படி தமிழ்ல படிக்கிறீங்க? சார் 11b இருந்து தான் படிக்க சொன்னேன். இங்கிலீஷ் மீடியம் தான் வரும். ஏன்னா நான் இங்க காமிக்கிறது கேமராவில் நீங்க தமிழ் மீடியத்தை காமிச்சிடுறேன். அதனாலதான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் யாராவது ஒருத்தர் நான் படிக்க சொல்றேன். அதான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. சொல்லுப்பா, யாராவது படிங்க. Whether the following sets are finite or infinite. X belongs natural such that x is an even prime number. belongs to n. x என்பது ஒரு இரட்டை படை பகா n. x such that x is even prime number அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிரைம் நம்பர்ல ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னா எத்தனை ஈவன் பிரைம் நம்பர் இருக்குது விஜயானந்த்? ஈவன் பிரைம் நம்பர் எத்தனை இருக்கு? ஈவன் பிரைம் நம்பர் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். என்னது? வெரி குட், 2. கரெக்ட். 2 மட்டும்தான் ஈவன் பிரைம் நம்பர். அதை தவிர வேற நம்பர் எதுவுமே 4, 6 எல்லாம் வந்து பிரைம் நம்பர்ல வராது. ஏன்னா அது 2ஆல டிவைட் ஆயிரும். 2 மட்டும் தன்னாலையும் 1ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகுது. இட் செல்ஃப் அண்ட் 1ஆல தான் டிவைட் ஆகுற ஒரே நம்பர் வந்து 2. அதனால 2 மட்டும்தான் என்னன்னா ஈவன் பிரைம் நம்பர். ஸோ அப்ப இந்த செட் வந்து என்னன்னா ஆக்சுவலா இது இந்த செட் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது இல்லையா? ஆக்சுவலா இது என்னன்னா சிங்கிள்டன் செட்டு இல்லையா? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ அதனால இது என்ன கணம்? முடிவுள்ள கணமா முடிவில்லாத கணமா? ஃபைனைட் செட்டா இன்ஃபைனைட்? ஸோ இது வந்து முடிவுள்ள கணம். தமிழ்ல சொல்லும் போது முடிவுறு கணம் அல்லது முடிவுள்ள கணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்ல வந்து முடிவு உள்ள கணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபைனைட் செட் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்றோம். ஓகேவா? ஃபைனைட் செட் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் சம். யாருப்பா படிக்கிறீங்க?
11B 11B ல இருந்து சார் தர்ஷினி படிப்பா தர்ஷினி. x belongs to n such that x is an odd prime number. இன்னொரு தடவை படி. x belongs to n such that x is an odd prime number. odd prime number அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? Yes sir. ஓகே. odd prime number அப்படின்னு சொன்னா x is an odd prime number. x is odd prime number. ஸோ odd prime numberன்னு சொன்னா இப்போ எத்தனை நம்பர் வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். odd prime number என்னெல்லாம் வருது? Sir, 3. 1 Sir, 1 3 Sir, 5 Sir, 7 1 9 வராது. 1 வராது. Sir, 1 வராது. 1 வராது. 1 வராது. 5 7 Sir, 11, சரியா? நமக்கு கொஸ்டின் வந்து இந்த செட் என்னன்னு எழுத சொல்லல, ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்காங்க. என்னன்னா முடியுதா முடியலையாங்கிறதா கேள்வி இல்லையா? அந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணா போதும். இது முடியுதா முடியலையா? மௌலீஸ்வரி சார் முடிவில்லா கணம் சார். முடிவில்லாத கணமா? இன்ஃபைனைட். ஸோ அப்ப இது என்னன்னா இது ஒரு முடிவில்லாத கணம். சரியா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா கேள்வி இதுதான் கேட்டிருக்கிறாங்க. ஒத்த வரியில ஆன்சர் பண்ணாலே போதும். முடிவில்லாத கணம். கொஸ்டின் என்னன்னா இது என்ன செட்டுன்னு மட்டும்தான் நீங்க உங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இதை நான் இப்ப எழுதியிருக்கிறேன் பாத்தியா, அதை எழுதணுங்கிற அவசியம் கூட இல்லை. நீ வந்து ஆன்சர் வந்து எனக்கு என்னன்னா இன்ஃபைனைட் செட்னு சொல்லிட்டாலே போதும். அது மீதியெல்லாம் நான் புரியறதுக்காக தான் இந்த செட் என்னன்னு எழுதிக்காங்க. சரியா? இல்லையா? 11D இருந்து ஒரு ஆள் படிங்க. இப்போ 11D இருந்து ஒரு ஆள் படி. X belongs to integer. Sir, Sir, x belongs to z. X is even and less than 10. X is even and Less than 10. சரி ஓகே. x என்பது 10ஐ விட குறைந்த என்னன்னு சொல்லியிருக்காங்க பாரு, இரட்டைப்படை என்னன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 10ஐ விட குறைந்த இரட்டைப்படை எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா x belongs to z such that என்ன சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல? X is even and less than 10. x is even less than And less 10. than 10. நான் ஷார்ட்டா எழுதிக்கிறேன், இப்படி எழுதிக்கிறேன். x is even less than 10. ஸோ 10 விட கம்மியா இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் என்னென்னலாம் இருக்கு? 2 4 6 8 அவ்வளவுதானா? சரி ஓகே. இப்போ இது முடியுதா முடியலையா? முடிஞ்சிருதா முடியலையா? So முடியல. முடிஞ்சிருங்க சார். முடிவுள்ள கணம். ஒரு நிமிஷம் இருங்க. மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. நான் வரேன். நான் யாரை கேட்கறேனோ அவங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல. பிரித்திகா தர்ஷினி இன்ஃபைனைட்னு சொல்றியா? எஸ் சார். ஏன் இன்ஃபைனைட்னு சொல்ற? அப்ப நிறைய நம்பர் உள்ள இருக்கணும். 0க்கு அப்புறம் -1 -2 வருது. எஸ், வெரி குட். 0க்கு அந்த பக்கமா -2 -4 போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. இங்க என்ன எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, என்ன மட்டும் நினைச்சுக்கிறாங்கன்னா எக்ஸ் வந்து ஈவன் நம்பரா இருக்கணும், ரெட்டப்படையா இருக்கணும், 10 விட கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது. இந்த சைட்ல முடிஞ்சுக்கிச்சு, இதோட ஓவர். இவ்வளவுதான் நினைச்சீங்கன்னா அவங்களாம் வந்து முடிவுறு கணம் ஃபைனைட் செட்னு சொல்லியிருப்பீங்க. பட் என்ன ஆகுதுன்னா அந்த சைட்ல என்ன போகுது -2 -4 எட்ஸெட்ராவில் போயிட்டு இருக்குது.
ஏன் எக்ஸெட்ரால் இந்த சைடில் போகுது? எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்னு சொன்னதுனால மைனஸ் நம்பரும் அதுக்குள்ள இருக்கலாம். அதுவும் ஈவன் நம்பர்ஸ் தான், 10 விட கம்மியாக இருக்கக்கூடியதான். ஸோ அப்போ இது என்ன ஆகுது? முடிவுறா கணம். ஸோ இது வந்து முடிவு இல்லை, முடிவுறா கணம். அப்போ இன்ஃபைனைட் செட். ஸோ முடியாது இது, சரியா? இன்ஃபைனைட் செட். முடிவுறாத கணம், இன்ஃபைனைட் செட் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரியா? அடுத்தது இதுலயே 4th சம் பாருங்க. 4th சம் 11B இருந்து ஒருத்தர் படிக்கலாம். சார் வைஷ்ணவி. வைஷ்ணவி படிக்கலாம். X belongs to R such that X is a rational number. X is a rational number, இல்லையா? ஸோ X is a rational number அப்படின்னா ரொம்ப கிளியரா சொல்லிடலாம், டக்குன்னு சொல்லிடலாம். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதான்னா செட் முடியுமா முடியாதா? முடியாது, இல்லையா? X belongs to R. Rல எத்தனை நம்பருக்கு இன்ஃபைனைட் நம்பர் இருக்கு, போயிட்டே இருக்கும், இல்லையா? நம்ம எல்லா நம்பரும் எழுதவே முடியாது. அதனால இது என்ன கணம்? இது வந்து என்ன கணம்? முடிவுறா கணம், சரியா? இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட். சார் சாட்டிங்ல இருக்கிறீங்க, கவனி. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸ் என்பது ஒரு விகிதமுறு எண். போனதுலயும் எக்ஸ் ஒரு விகிதமுறு எண்ணு தான் இருக்குது, இப்பவும் எக்ஸ் அதே தான் இருக்கு. எக்ஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர் தான் இருக்குது. ஆனா போனதுல வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு இருக்குது, இங்க வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு இருக்குது. ஸ்ரீநிதி சொல்லுப்பா, இது என்ன செட்னு? முடிவுறாத கணம் தானா? இன்ஃபைனைட் செட்டா? எம்டி செட் ஆகாதா? எம்டி செட் ஆகாதா? விகிதமுறு என்னன்னு தானே கொடுத்துருக்காங்க, ரேஷனல் நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. எண்ணுல நேச்சுரல் நம்பர் தானே இருக்குது, எண்ணுல நேச்சுரல் நம்பர் தானே இருக்குது. போன சம்ல வந்து எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லியிருந்தாங்க, இங்க வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு சொல்லிக்கிறாங்க. எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா எக்ஸ் இஸ் ரேஷனல் நம்பர், விகிதமுறு என்ன சொல்லிக்கிறாங்க. அப்போ என்னது, நம்ம என்ன சொல்றது? எம்டி செட்னு சொல்றதா? முடிவுறா கணம் தானா? எதனால அப்படி சொல்றேன்? எதனால சொல்றீங்கன்னு கேக்குறேன். ஓகே, வெரி குட். அதாவது 2 அப்படின்னா அதை 2/1 எழுதிக்கலாம். 2ங்கிற நம்பரை நம்ம என்ன எழுதலாம்? 2/1 எழுதிக்கலாம். 2/1 எழுதுனா அது விகிதமுறு எண் வடிவத்துக்கு வந்துருது. P/Qங்கிற ஃபார்ம்ல எழுதணும், இல்லையா? ரேஷனல் நம்பர் ஃபார்முக்கு வந்துருது. ஸோ எல்லா இன்டீஜர்ஸுமே என்னவா தான் இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்லி எதாவது இருக்குது, விகிதமுறு எண்ணா தான் இருக்குது. 3னா 3/1, -5னா -5/1 அப்படின்னு அர்த்தமாயிருது. ஸோ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே என்னவா தான் இருந்துட்டு இருக்குதுன்னா விகிதமுறு எண்ணுக்குள்ள அடங்கி இருக்கு. ஸோ அதனால இதுவும் என்னதான்னா முடிவுறா கணம். சில பேர் இப்ப சரியா, சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அப்படி யோசிச்சிருப்பாங்க. அப்படி யோசிக்கிறவங்களாம் வந்து இதுல எதுவுமே நம்பரே இருக்காது, இது வந்து வெறும் எம்டி செட்டு, வெற்றுக்கணம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் இதுவும் என்னதான் இன்ஃபைனைட் செட், சரியா? ஓகே, இந்த லைவ் வீடியோ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து மறுபடியும் ரெக்கார்டட் வீடியோவை கன்வெர்ட் ஆகி வந்துடும். இந்த கிளாஸை வந்து பாதியிலேருந்து கவனிச்சவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மறுபடியும் ஃபுல்லாக ஒரு தடவை வாட்ச் பண்ணி நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த செஷனை இதோட முடிச்சுக்கலாம், ஓகேவா? மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். Thank you.